முனைவர் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார். திரு ரவிக்குமார், திரு ராகுல் காந்தி சொன்னார் மத்திய அரசு செய்யவே செஞ்சிருச்சு, ஒரு பொய் பரப்பினாங்க, நாங்கள் தான் உண்மையான நோக்கத்தோடு செய்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் வரவேற்கத்தானே செய்றீங்க? இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. பீகார் மாநில தேர்தலை கவனத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாருமே உணர்வார்கள். ஏனென்றால் இப்போ இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த கணக்கெடுப்பு எப்பொழுது மேற்கொள்ளப்படும், எப்பொழுது அந்த பணி துவங்கும் என்ற விவரங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஏற்கனவே 2021 எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்காமல் இவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். நானே 3 முறை அதற்காக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கொரோனா காரணத்தினால் அது தள்ளி போடப்பட்டது என்ற பதிலையே தான் அவர்கள் தந்தார்கள். இன்றைக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது பீகார் மாநில தேர்தல் தான். ஏனென்றால் பீகாரில் ஏற்கனவே சாதி அடிப்படையிலான சர்வே எடுக்கப்பட்டு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அங்கே மிக முக்கியமான பிரச்சனையாக தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே தான் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். மகளிருக்கான இடஒதுக்கீடு என்பது 2031 மக்கள் தொகை முடிந்ததற்கு பிறகுதான் நடைபெறும் என்று அப்போது சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அறிவிப்பும் கூட அன்றைக்கு அந்த முடிவும் கூட தேர்தலை மனதிலே வைத்துத்தான் எடுக்கப்பட்டது. இன்றைக்கும் இது எப்பொழுது மேற்கொள்ளப்படும் என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுவது மட்டுமல்ல, இதன் அடிப்படையிலே தான் தொகுதிகள் மறுசீரமைப்பும் செய்யப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் மகளிருக்கான இடஒதுக்கீடும் அதற்கான தொகுதிகளும் வரையறுக்கப்பட வேண்டும். எனவே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்ட இந்த நடவடிக்கை என்பது எப்போது துவங்கும், எப்போது அது நிறைவேறும் என்கின்ற விவரம் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட வேண்டும். குற்றச்சாட்டு இது வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக செய்யப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு. அவ்வளவுதான், இது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்றையும் நான் யூகிக்கிறேன். இப்படியான அறிவிப்பு வந்துவிட்ட காரணத்தினால ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே எல்லை பகுதியிலே ஒரு முரண் நிலை, அங்கே கொதிநிலை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அது மட்டுப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் யோசிக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறீங்க? எப்படி அதை அப்சர்வ் பண்றீங்க? ஆமாம், இது ஏனென்றால் இந்தியாவிலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்குது. 2031 பிறகு சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு என்பது செய்யப்படவில்லை. அந்த பிரச்சனை எப்போது வந்தது என்று சொன்னால், மண்டல் கமிஷன் பரிந்துரை நிறைவேற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டதற்கு பிறகுதான் மாநில அரசுகள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க முயற்சித்த போதெல்லாம் நீதிமன்றங்கள் தான் இதை கேட்டன. நீங்கள் அடிப்படையான மக்கள் தொகை விவரம் இல்லாமல் நீங்கள் உயர்த்தி வழங்கக்கூடாது என்று தடுத்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அவசியமாக மாறியது. இதை எல்லோருமே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். இதை சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் இதை வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த அறிவிப்பு எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் எப்போது வரும் என்று தெரியவில்லை என்றாலும் இந்த அறிவிப்பை வரவேற்கின்றோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.